நயன்தாராவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இரண்டாவது நோட்டீஸா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் நடிகை நயன்தாராவை தொடர்ந்து இதுபோன்ற இழப்பீடு கேட்டு நடிகை நயன்தாராவுக்கு மற்றொரு நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இழப்பீடு கேட்டு நயன்தாராவுக்கு மற்றொரு நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக சந்திரமுகி படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நயன்தாராவுடைய வாழ்க்கை, அவருடைய அனுபவங்களை சித்தரிக்கக்கூடிய வகையில் வீடியோ எடுக்கப்பட்டது. அது தொடர்பாக அந்த வீடியோவில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்த அனுபவங்கள் பற்றியும் அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பற்றியும் பதிவிட்டது தொடர்பாக பேச்சு பொருளாக மாறியது. அதிலும் குறிப்பாக தனுஷ் தயாரித்து வெளியான திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த படத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி நடிகர் தனுஷ் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இது தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அதைத் தொடர்ந்து தனுஷுடைய நடவடிக்கை குறித்து நயன்தாரா தெரிவித்த அந்த அவருடைய பதிவு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அதற்கு பல நடிகைகளும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அது சற்று அடங்கியிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு நிறுவனம் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். சந்திரமுகி படத்தினுடைய காட்சிகளை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருப்பதாக அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நயன்தாரா விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனது திருமண ஆவணப்படத்தில் சந்திரமுகி காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நயன்தாராவுக்கு மேலும் ஒரு நிறுவனம் நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றது. தன்னுடைய திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் நயன்தாரா தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை குறிப்பிடும் வகையில் அவர் நடித்த பல்வேறு திரைப்படங்கள் தொடர்பான காட்சிகளையும் அதில் இருக்கக்கூடிய இனிமையான அனுபவங்களையும் அந்த ஆவணப்படத்தில் பதிவிட்டிருந்தார். அதற்கு அனைவரிடமும் அனுமதி கேட்டுதான் இந்த ஆவணப்படத்தில் பல்வேறு பதிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதாக நயன்தாரா தெரிவித்தார். ஆனால் குறிப்பாக நடிகர் தனுஷிடம் முறையாக அனுமதி பெறவில்லை என்றும், ஆனால் பல ஆண்டுகளாக அனுமதிக்காக காத்திருந்தும் அவர் உரிய அனுமதி வழங்கவில்லை என்றும் அலட்சியப்படுத்தியதாக நயன்தாரா குற்றம் சாட்டினார். இது தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக பூதாகரமாக மாறியது. அதற்கு பிறகு இருவரு தரப்பிலும் அந்த விவகாரம் சற்று அமைதியான நிலையில் சந்திரமுகி படத்தில் நடித்த காட்சிகளை ஆவணப்படத்தில் நயன்தாரா பதிவிட்டது தொடர்பாக மீண்டும் ஒரு நோட்டீஸ் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சந்திரமுகி படத்தில் நடிகர் நயன்தாரா நடித்திருந்தார். அந்த படம் மற்றும் அதில் நடித்த அனுபவங்கள் பற்றியும் நயன்தாரா அவருடைய திருமண ஆவணப்படத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இது முறையாக அனுமதி பெறவில்லை என்றும், உரிய அனுமதி பெறாமல் இந்த படத்தினுடைய காட்சிகள் அந்த ஆவணப்படத்தில் பதிவேற்றம் செய்திருப்பதாக நயன்தாராவுக்கு மேலும் ஒரு நிறுவனம் நோட்டீஸ் வழங்கியிருப்பது மீண்டும் சிக்கலாக மாறியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது திருமண ஆவணப்படத்தில் சந்திரமுகி காட்சிகளை உரிய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருப்பதாகவும், சந்திரமுகி படத்தின் ஆன்லைன் பதிவேற்ற உரிமை வேறொரு நிறுவனத்திடம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக நயன்தாராவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது.